வணக்கம் நண்பர்களே. சோ பங்களாதேஷ் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ மிர்பூர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. சோ சூப்பரான ஒரு த்ரில்லர் ஆஃப் மேட்சை பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு மக்களே. மேட்ச் டை ஆச்சு, சூப்பர் ஓவர் இருக்கும் போச்சு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஓவரை வின் பண்ணிட்டாங்க. மஸ்ட் நீடட் வின் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 50 ஓவருமே ஸ்பின் தான் போட வச்சாங்க. ஒரு ஓவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் கொடுக்கல. இதுவே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி கிட்டத்தட்ட 213 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் திருப்பி வெஸ்ட் இண்டீஸும் பாத்தீங்கன்னா அதே ஸ்கோர் தான் அடிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஷை ஹோப் அண்ட் ஜஸ்டின் ரீவ்ஸோட டெரிஃபிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் மக்களே. ஷை ஹோப் கடைசி வரைக்கும் நின்னாரு. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் ஓவர்ல அவருக்கு பெருசா ஸ்ட்ரைக் கிடைக்கல. 1 பால் 3 ரன்ஸ் வின் இருக்கும்போது கேரி பேர் சுத்துவார் ஒரு பால் சைஃபர்சன் பால்ல. ஆக்சுவலா 100 லட்சம் அது ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த கேட்ச் எடுத்திருந்தா பங்களாதேஷ் வின். கேட்சை விட்டுருவாரு, 2 ரன் ஓடிடுவாங்க, டை ஆயிடும். அப்புறம் சூப்பர் ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் 1 ஓவருக்கு 10 ரன்ஸ் அடிப்பாங்க, 11 ரன்ஸ் டார்கெட். திருப்பி பங்களாதேஷ் வருவாங்க, அகில் ஹுசேன் போடுவாரு, வைடு போடுவாரு, நோ பால் போடுவாரு. அதெல்லாம் சரியாவே யூஸ் பண்ணிக்கல பங்களாதேஷ். ஃபீல்டர்ஸ் கையிலேயே அடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களால 9 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது 11 ரன்ஸ் டார்கெட்ல. நிஜமா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலீவ்டா இருப்பாங்க இந்த ஒரு விக்டரி கிடைச்சதுல. பங்களாதேஷ் வின் பண்ண வேண்டிய மேட்சை கொட்ட விட்டாங்க.